வணக்கம். ருத்ர பிரார்த்தனா அவர்களின் நெஞ்சமெல்லாம் அலறி அத்தியாயம் 5. இங்கு வெற்றியோ கிடைத்த இடைவெளியில் தன் காதலியின் வரவிற்காக காத்திருந்தவன் அவள் ஏதோ வேலையாக வெளியில் வரவும் அவளை பார்த்து பற்கள் 32 காட்டி கண் அடித்தான். அதை கண்ட செல்வி செருப்பு பிஞ்சிரும் என்று சைகை செய்தவாறு வீட்டினுள் சென்று விட்டாள். அவள் செல்லவும் சிரித்தவாறே அலர் வீட்டின் தெருவில் பார்வை பதித்தவனுக்கு அங்கு தளர்ந்த நடையோடு தலையை கோதியவாறே எதிர் திசையில் சென்ற நண்பனைக் கண்டு, டேய் டேய் மச்சான் நில்லுடா, எங்க ஓம் பாட்டுக்கு போற? இந்நேரத்துக்கு என்ன கட்டி அணைச்சு ஒரு உம்மா கொடுப்பன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு நடைய கட்டிட்ட, என்னாச்சு? நீ வேற ஏண்டா கடுப்ப கிளப்புற? இருக்கிற கோவத்துல என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்கு மரியாதையை ஓடிடு என்றான் பற்களை கடித்து தன்னை கட்டுப்படுத்தியவாறே. ஏண்டா, ஏன் நல்லா தானே போன, அப்புறம் இப்போ என்ன ஊர் மேலே போகிற மாதிரியாத்தா எம் மேலே வந்து ஏறாத்தான்னு யார் மேலேயோ இருக்க கோவத்தை எம் மேலே இறக்குற? உனக்காக ரிஸ்க் எடுத்து தங்கச்சி வெளியே வந்ததை சொன்னதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்றான் பரிதாபமாக. வெற்றி எழிலனின் மாமன் மகன். அயவந்திநாதனின் இரண்டாவது அண்ணன் ராஜனின் மகன்தான் வெற்றி. இருவருக்குமான நட்பு உறவை மீறியது. பள்ளி படிப்பு முதற்கொண்டு கல்லூரி வரை ஒன்றாகவே வளர்ந்தவர்கள். வெற்றிக்கும் 2 தங்கைகள் உண்டு. அவர்களில் ஒருத்தியை எழிலுக்கு முடிக்க வேண்டும் என்பது அவன் தந்தையின் விருப்பம். ஆனாலும் நண்பன் தன் சிற்றப்பனின் மகளை மணம் முடிக்க முழு மனதோடு ஆதரிப்பதோடு எழிலின் எண்ணம் ஈடேற உறுதுணையாய் இருப்பவன். இதில் என்றுமே எழிலுக்கு நண்பன் மீது கர்வம் உண்டு. இருவரும் அங்கிருந்த மைதானத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த திண்ணையில் மகிழமர நிழலில் அமரவும் நண்பனின் முகமே அவன் அகத்தை உரைத்ததில் மேலும் எழிலை குடையாமல் அவனே தொடங்கட்டும் என்று வெற்றி அமைதியாக இருக்க, டேய் 4 வருஷம் ஆச்சுடா அம்லு கிட்ட பேசி, இன்னைக்கு பேச போனா என்னைய விரட்டுறதுலே குறியா இருக்காடா. போதாததுக்கு மாமியும் அங்க வந்தாச்சு. என்னது, சித்தி வந்துட்டாங்களா? எப்படிடா, நான் பார்க்கவே இல்லையே என்றவனின் பார்வை தான் எழிலுக்கு தகவல் கொடுத்த மறு நொடி தன்னாலை வட்டமடிக்க தொடங்கிவிட்டதில் இடையில் வந்த சித்தியை தவறவிட்டிருந்தான். ஆமாடா, வந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தால் அசிங்கப்பட்ட கடைசி ஜீவன் நானாவே இருந்துட்டு போகிறேன், என் பொண்ணை விட்டுடுங்கன்னு சொல்லி அம்லுவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு தப்புமே பண்ணாத எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது? இருக்கிற பிரச்சனைக்கு நடுவில் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு நினச்சாலே தினமும் தூக்கம் போயிடுதுடா. நீ ஏண்டா இதெல்லாம் யோசிக்கிற? அதை விடு, அம்லுக்கிட்ட என்ன பேசின? அவன் மட்டும் சரின்னு சொல்லட்டும், நானே அவளை கூட்டிகிட்டு வந்து உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா என வீர வசனம் பேசிய நண்பனை எல்லலோடு பார்த்து கிழிச்ச என்றான். என்ன மச்சி சொன்ன? அவனோ வெற்றி காதருகே சென்று சத்தமாக கிழிச்ச என்றான். ஏண்டா அதுக்கு இப்படி ஏன் ஸ்பீக்கரை மியூட் பண்ண பார்க்குற என்று வெற்றி காதை குடைய, பின்ன என்னடா உனக்கு அவளை பற்றி தெரியாதா? அவளுக்கு தான் மாமா மேலே பாசம் அதிகமாச்சே, அப்புறம் என்கிட்ட பெருசாக என்ன பேச போகிறா? கிட்ட போனதுலேருந்து ப்ளீஸ் மாமா போங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ளே மாமி வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சுத்தம். ஆனால் சித்தி நைனா கிட்ட சொல்லிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும் என்று கண்கள் சிவந்தவன் மறு நொடியே, டேய் 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயம் நடக்கலைனா இந்நேரம் அவன் என் பொண்டாட்டிடா என்றான் கண்களில் வலியோடு. மச்சி எழுந்து நின்று ஒரு சுற்றிய எழில், நல்லா பாரு மச்சி, எனக்கு என்ன குறை சொல்லு? 24 வயசுலேயே கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துட்டேன். இப்போது 27 வயசாச்சு. எங்கள் ஆயா வேற 2 வருஷமா எப்போ கொள்ளு பேரனை என் கண்ணில் காட்ட போகிறேன்னு உசுரை வாங்குது. என்னால் இவ்வளோ தவிர வேற யாரையும் என் பொண்டாட்டியை நினச்சி கூட பார்க்க முடியலடா. நேற்று மாமா கூப்பிட்டு திருவிழா முடிஞ்சதும் பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்கிறாருடா. எங்கள் வீட்டில் இருந்து அவருக்கு தந்தி அடிக்க வேண்டியது, இவர் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ண வேண்டியது. ஏண்டா நானா இவங்க கிட்ட கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன்? அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என் வாழ்க்கையை கையில் எடுத்து இஷ்டத்துக்கு என்ற எழில் கை முஷ்டியை இறுக்கி திண்ணையில் குத்தியவாறு கத்தவும், டே மச்சான் உணர்ச்சி வசப்படாதடா, ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணினது தானே, கொஞ்சம் அமைதியாக இரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றான் வெற்றி. போடா, அப்படி நடக்கிறதா இருந்தா 6 மாதத்துக்கு முன்னாடியே நடந்திருக்காதா என்றான் ஆதங்கத்தோடு. என்னடா பண்ண அத்தை என்று அவன் இழுக்கவும், டே வெற்றி நீயே சொல்லு, உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமில்ல, நடந்த பிரச்சனையில் என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை. அப்புறம் ஏண்டா எனக்கு இந்த தண்டனை? என் வாழ்க்கைய ஆள் ஆளுக்கு பந்தாடுறாங்கடா.
மச்சான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட, பேசாம நீ சித்தப்பா கிட்ட நேரடியா பேச என்று வெற்றி கூறவும் முடியாது என்பதாய் தலையசைத்த எழில், சாதாரணமா அவர்கிட்ட பேசுற அளவுக்கு கூட இங்க சூழ்நிலை இல்ல. இதுல எப்படி நான் அவர்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுவேன்? எங்க அம்மாவால எனக்கு அவர் முகம் பார்த்து பேசுற சக்தி இல்லடா. புரியுது மச்சி. டே, உனக்கு தெரியும் அவர் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இல்ல. இவ்வளோ ஏன் என் அக்காவுக்கு முன்னாடி நின்று கல்யாணம் செஞ்சு வச்சதே அவர் தான். அப்புறம் எப்படி என்னால் சுயநலமாக யோசிக்க முடியும்? அதுவும் அவளுக்கு அப்பானா உயிர். அப்படி இருக்கிறப்போ அவர் மரியாதை குறையாத வகையில் கல்யாணம் பண்ணுறது தான் அவளுக்கும் நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கல்யாண பரிசு. அதனால் இன்னொரு முறை இப்படி பேசாத மச்சான். ஏண்டா, நீயும் சித்தப்பா கிட்ட பேச மாட்ட, அவளும் அப்பாவை மீற மாட்டானா? இதுக்கு தீர்வு தான் என்ன? நிச்சயம் அத்தை போய் பொண்ணு கேட்க மாட்டாங்க. பேசாம நீ அமுழுவ மறந்துட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இதுதான் ஒரே தீர்வு என்றிட சட்டென்று வெற்றியின் சட்டையை பிடித்து கையை ஓங்கி விட்டான் எழில். மச்சான் என்று அதர்வோடு வெற்றி பார்க்க, என்னடா பேசுற? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? மனசுல ஒருத்தியை வச்சுக்கிட்டு இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்துவனா? என்னை பத்தி தெரிஞ்ச நீயே இப்படி சொல்லலாமா மச்சான்? என்னைக்கு இருந்தாலும் என் வாழ்க்கைக்கு அவ ஒருத்தி தாண்டா என்று கையை கீழே இறக்கி வெற்றியை அணைத்து கொண்டவன், முடியலடா என்னால. 4 வருஷமா மனசுல சுமந்துகிட்டு இருக்க காதலால தினம் நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். உள்ள அறுக்குது மச்சி. சாப்பாடு தூக்கம் எதுவும் தோணல. எதுக்குடா வாழ்றோம்னு கூட சில சமயம் தோணுது என்றவனை வியப்பாக பார்த்த வெற்றி செல்வனுக்கு இந்த எழில் முற்றிலும் புதியவன். ஆம், அவன் காதல் புதிது, அவன் வழி புதிது. இது நாள் வரை பெரியவர்கள் அவர்கள் திருமணத்தை முடிவு செய்ததால் தான் நண்பன் தங்கையை மணமுடிக்க எண்ணுகிறான் என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு இன்று எழில் கூறிய அனைத்தும் அவனை வியப்பில் ஆழ்த்தியது. நம்ப முடியாமல் நண்பனையே பார்க்கவும், என்ன மச்சி இப்படி பார்க்குற? நான் ஒன்றும் ஆள் செல்வி இல்லை என்றான் குறுநகையோடு. ஏண்டா, நீ அமுழுவ விரும்புறதை என்கிட்ட இருந்து மறைச்ச? அந்த அளவு உனக்கு அந்நியமாக போயிட்டனா? இத்தனை வருஷமாக இவ்வளோ வழியை தனியாக அனுபவிச்சிருக்க. நான் கூட நீ நைனா மேலே இருக்க மரியாதையாலும் அவர் செஞ்ச உதவிக்காகவும் தான் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்னு இருந்தேன். ஆனால் நீ என்கிட்ட இருந்தே மறைச்சிட்டல்ல, போடா என்று விளக்கியவனை தன்னோடு சேர்த்து அணைத்த எழில், டே என்ன பேசுகிற? மறைக்கணுன்னெல்லாம் இல்லை மச்சி, ஆனால் என் வழி என்னோட போகட்டும். அன்னைக்கு ஏதோ அவசரத்தில் சந்தோஷத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தவகிட்ட பேசிட்டேன். ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவள் சரி சொல்லாமல் நான் எதையும் யார்கிட்டையும் என்றவனின் குரல் கரகரக்க, கண்டிப்பாக உன் காதல் கை கொடுமச்சி, நீ கவலைப்படாத என்று வெற்றி நண்பனுக்கு தைரியம் அளித்தாலும் கடலில் துடுப்பின்றி தத்தளிப்பவனைப் போல தன் காதலை எப்படி கரையேற்றுவது என்றெண்ணி விரக்தியோடு புன்னகைத்து கொண்டான் அகநெழிலன். கைகளில் சுட சுட காஃபி கோப்பையோடு வந்த வளர்மதி மகளை எழுப்பிக் கொடுக்கவும் நிதானமாக காஃபியை பருக துவங்கினாள். மகளின் முகத்தையே ஆராய்ந்து கொண்டிருந்த வளர்மதி அதில் குழப்பம் எஞ்சி இருப்பதைக் கண்டவர் அதை தீர்ப்பதற்கான நேரம் இது அல்ல என்பதால் அவளிடம் வேறு உடை அளித்து அதை மாற்றிக்கொண்டு கீழே வருமாறு கூறி சென்றார். அன்னை அளித்த பாவாடை தாவணியை கண்டவள் இம்முறை அத்தையை துணைக்கு அழைக்காமல் தானே கட்டிக்கொண்டு கீழே வந்தாள். அங்கு அனைவரும் தேர் வருவதற்காக பூஜை பொருட்களுடன் தயாராக நின்றிருந்தனர். அலரும் சமத்தாக நீலாவின் அருகில் சென்று நின்று கொண்டாள். அம்மன் தேரில் பவனி வர முன்புறம் அம்மனுக்கு மாலை அணிவித்து தீப ஆராதனை காட்டி வந்தவர்கள் தேங்காய் மற்றும் பழங்களை பின்புறம் அளிக்குமாறு கூறியிருந்தனர். இன்றைய திருவிழாவை கோவிலின் முக்கியஸ்தர்களோடு சேர்ந்து இளவட்டங்களும் நடத்துகின்றனர். முக்கியஸ்தர்கள் முன்புறம் நடக்க இளைஞர்கள் மற்ற வேலைகளை செய்து வந்தனர். தேர் அயவந்திநாதனின் வீட்டின் அருகே வரவும் நீலா பூஜை தட்டை அளிக்க அதிலிருந்து மாலையை அம்மனுக்கு அணிவித்த பூசாரி தேங்காயை பின்புறம் அளிக்குமாறு கூறவும் அவரோ அலரிடம், நீ கொடுடா செல்லும் என்றார். தேரின் அருகில் சென்றவள் அங்கு எழில், வெற்றி மற்றும் வேறு சிலரும் அமர்ந்திருப்பதைக் கண்டு ஒரு நொடி திகைக்க அவனோ புன்னகை முகமாய் யாரும் அறியா வண்ணம் அவளை பார்த்து ஒற்றை கண் சிமிட்டவும் அவள் அவசரமாய் அவன் மீதிருந்த பார்வையை அகற்றினாள். அங்கிருந்து ஓடிவிடும் எண்ணம் தோன்றினாலும் கரங்களில் பூஜை பொருட்கள் இருப்பதைக் கண்டவள் பின்வாங்காமல் நிதானித்தாள். அலர் வீட்டின் அருகே வந்ததில் இருந்து நண்பன் மீது ஒரு கண் வைத்திருந்த வெற்றி நிலைமையை புரிந்தவனாய், என்கிட்ட கூடாமலோ என்று தங்கையிடமிருந்து பூஜை குடையை பெற்று தேங்காய் உடைத்து விபூதி குங்குமம் வைத்து கொடுக்க அதை பெறுவதற்காக அலர் தேர் அருகில் சென்றாள்.
அவள் வரவிற்காகவே காத்திருந்த எழில் அவள் பூஜை கூடைக்காக கை நீட்டிய போது சட்டென அவள் நெற்றியில் குங்குமம் வைத்து விட்டான். மச்சான் என்று வெற்றி அவசரமாக சுற்றிலும் பார்க்க விதிர்த்து போன அலரோ திரும்பி பார்க்க அவள் தந்தை ஊர் பெரியவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அதே நேரம் வளர்மதி மற்றவர்களுடன் அம்மனை தரிசித்துக் கொண்டிருந்தார். அதை கண்ட பின்புதான் அலருக்கு நின்ற மூச்சு திரும்பியது. எழிலை கண்களால் எரித்தவள் விறுவிறுவென வீட்டிற்குள் சென்று விட்டாள். அவளின் முறைப்பை கண்டவனின் புன்னகை மேலும் அழகாய் விரிந்தது. ஒரே ஊரில் இருப்பதால் சில நேரங்களில் பொது இடங்களில் சந்திக்க நேரிடும் போது எழிலனும் அயவந்திநாதனும் நாகரீகமாய் விலகிவிடுவர். இப்போதும் எழில் விழா குழுவில் இருப்பது அவருக்கு தெரிந்தாலும் பெரிதாய் அதை ஆட்சேபிக்காமல் அதை பற்றி அலட்டிக்கொள்ளாமல் இருந்தார். எழிலும் அவர் வீட்டருகே செல்லாமல் தவிர்த்தால் அது ஊரின் வாய்க்கு அவளாக மாறும் என்பதை அறிந்து செயல்பட்டான். வீட்டிற்குள் வந்த அலருக்கோ இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அறைக்குள் வந்து தன்னை ஆசுவாசப்படுத்த துவங்கியவளுக்கு கோபமே பிரதானமாய் நின்றது. எவ்வளவு தைரியம் இருக்கணும் இப்படி பண்ண என்று அவனை மனதிற்குள் அர்ச்சித்துக் கொண்டிருந்தவள் நாதனின் குரல் கேட்டு கீழே வந்தாள். அங்கே அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருக்க வளர்மதி அனைவருக்கும் இரவு உணவு பரிமாற ஆரம்பித்தார். அப்போது பயண களைப்புடன் உள்ளே நுழைந்த சரணை கண்டதும் அனைத்து பிள்ளைகளும் ஒரு சேர மாமா என்று குதூகலித்து ஆர்ப்பரிக்கவும், எப்படி இருக்கீங்க என்று கேட்டவாறு அனைவருக்கும் பரிசு பொருட்களை எடுத்து கொடுத்தான். தம்பியை கண்டதும் மகிழ்ந்த வளர்மதி, எப்போ இருந்து உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரண், ஆனால் திருவிழாவுக்கு வர நேரமாயுது என்று கடியவும், என்னக்கா பண்ண, ஆஃபீஸில் லீவு கிடைக்கல என்றவாறே நாதனின் அருகே சென்று அவர் நலன் விசாரித்தவன் அலரிடம், அம்ளுக்குட்டி எப்படிடா இருக்க, காலேஜ் எப்படி போகுது, ஹாஸ்டல் படிச்சிருக்கா, செட்டில் ஆயிட்டியா, எல்லாமே ட்ரிப்பிள் ஓகே தான் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்றவாறே ஒரு கவளம் எடுத்து சரணுக்கு ஊட்டிவிட்டாள். மறுபுறம் அமர்ந்திருந்த கதிர், நீ மட்டும்தான் மாமா ஊட்டுவியா, நானும் ஊட்டுவேன் என்றவாறே அவனும் ஊட்ட மற்றவர்களும் நான் நீ என்று போட்டி போட்டு சரணின் வயிற்றை நிறைத்தனர். சரண் வளர்மதியின் தம்பி, 26 வயது ஆண்மகன். தன் குடும்ப சூழ்நிலை உணர்ந்து நாதனின் வழிகாட்டுதலின்படி படித்து இன்று நல்ல வேலையில் அமர்ந்து தந்தைக்கு ஓய்வளித்து கை நிறைய சம்பாதித்து தன் குடும்பத்தை நிலைநிறுத்தி இருப்பவன். வளர்மதி மற்றும் அவர் தங்கைகளின் குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே தாய்மாமன். தாய்மாமன் உறவென்பது மற்றொரு தாய்க்கு சமம். அத்தகைய தாய் அன்பு நிறைவாய் பெற்றிருக்கும் சரண் மீது அக்கா பிள்ளைகள் அனைவருக்கும் கொள்ளை பிரியம், அதிலும் அலருக்கு ஒரு படி அதிகமே.